ஆறுதல் பற்றி பேசலான்னு எடுத்தேன். அப்போ என்னோட தேவன் எனக்கு டைமே இல்லைங்க. இந்த வாரம் பயங்கர 2-3 திருமண காரியங்கள் முடிவு பண்ண போகிறதும், விருத்தாச்சலம் பெரிய பயங்கரமான பிஸி, வசனம் எடுக்கவே டைம் இல்லை. அப்படியா இருந்தாலும் ஆண்டோட்ட ஜெபம் பண்ணி அழுது நேற்று கொஞ்சம் நேரம் நைட்டு ஜபத்துக்கு நான் போகலை. ஏற்கனவே கொஞ்சம் நேரம் கர்த்தர் தந்த வசனத்தை எடுத்த நீ இதை பேசு அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தனால அதுக்கேற்ற வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் அந்த வசனத்தை இப்போ நான் பேச போகிறேன். கர்த்தர் தந்த வசனம், கவனமாக இருங்கள். உங்கள் அங்கே பார்க்காத நம்ம ஆள் தான், நம்ம அவர் தான், நம்ம தெரிஞ்ச நபர் தான் தம்பி, உங்கள் பக்கத்து வீடு தான். நீ திரும்பி ஒன்றும் பார்க்காண்டாம், யாரையும் பார்க்காண்டாம். அங்கே போங்க, ஒரு இங்கே கவனிங்க. என்ன பாருங்க, என்ன பிடிக்க இல்லையா? வயசாகி போச்சுன்னா என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, வசனத்தை கேளுங்க, சரியா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம இப்போ பார்க்க போகிறது பொறாமை. என்ன ஆமை? பொறாமை. பொறுமையாக இருக்கணும், ஆனால் பொறாமையாக இருக்கக்கூடாது. கவனி பிள்ளைகளால் அங்கே கவனிக்கணும், அங்கே சில போயக்கூடாது. பொறாமையாக இருக்கக்கூடாது. அதை ரெண்டாக விட்டு பாருங்க. பொறுமை, ஆமை, பொறாமை. அப்போ இங்கே என்ன சொல்லுவான்னா, ஒரு வீட்டில் ஆமை நுழைஞ்சா அந்த வீடு என்ன செய்யாது? விளங்காது. உங்கள் ஊரில் சொல்லி பழக்கம் இல்லை? ஆமை புகுந்த வீடு. இப்போ உள்ள வாலிப பிள்ளைகள் தெரியுமே, என்னது வயசான நீங்கள் 5-6 பேர் சொல்கிறீங்க. இந்த பழைய காலத்து சொல்லலாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமை புகுந்த வீடு விளங்காதான், பொறாமை கொண்டா விளங்காது. அதுக்குனால்தான் பொறாமை வேண்டாம், பொறுமை தான் நமக்கு வேணும். யாரெல்லாம் பொறாமையினால் என்ன பாடுபட்டாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பொறாமை என்பது மோசமானது தேவனுடைய பிள்ளையே, மோசமானது. இங்க கவனி, பொறாமை என்பது மோசமானது. பொறாமை நம்மளையும் கெடுத்துறோம், மற்றரையும் கெடுத்துறோம். உங்களேன்னு நான் சொல்கிறேன்னு நினச்சாதீங்க, அது நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும். நம்மகிட்ட பொறாமை இருக்குன்னா என்னோட விட்டுறணும். இந்த வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், மறை பொருள், பரிசுத்த வேதாகமம், அப்படிப்பட்டதாக இது. பேசுகிற என்னையும் மட்டும், கேட்குற உங்களையும் விட்டும். வெட்டாமல் இருக்கணும்னா பொறாமை படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பொறாமை நமக்கு தேவையில்லாதது. எடுக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்தவர்கள் படிக்கலாம். சொஸ்த மனமோ உடலுக்கு ஜீவன். பொறாமை என்னதான்? எலும்புரிக்கான். பொறாமை நினைச்ச சிலருக்கு நல்ல சாட்டலம் உடம்பு வராது. என்னன்னா மற்றவங்களை நினைச்சு இவங்க எலும்பெல்லாம் உருகி போயிருது. அதான் பொறாமையோ. நான் சொல்லலைங்க. உங்க கையில வசனம் இருக்கா? வேத வசனம் இருக்கா? பைபிளை எடுங்க, பிரிச்சு பாருங்க, இருக்கான்னு பாருங்க. பழைய ஏற்பாடின் புஸ்தகம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். சொஸ்த மனம். சொஸ்த மனம் எப்படிப்பட்ட? உடலுக்கு ஜீவன். நல்ல மனம், நல்ல மனமா இருக்கணும். பொறாமை உள்ள மனமாக இருக்கக்கூடாது. மேலே ஒன்று சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொல்றது, அது இருக்கவே கூடாது. இருதயம் எப்போ சொஸ்தமாக இருக்கணும். இருக்கும்போது தான் நம்ம உடலுக்கு அது ஜீவன். ஜீவன் என்பது உயிர். ஜீவன் என்பது உயிர். அப்போ அந்த உயிர் நம்மளோட இருக்க மனம்னா பொறாமைப்படக்கூடாது. அங்கே எழும்பி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது புதிய ஆத்மா. நீங்கள் அங்கே பார்க்காண்டா. உங்கள் கண்ணு ரெண்டும் பற்றியெல்லாம் அங்கங்கே தான் போகும். என்னத்தான் கண்ணை பிடிச்சி வச்சாலும் இந்த கண்ணுக்கு நிற்காது. கண்ணை அப்படி சுற்றுக்கிட்டே தான் வரோம், சிந்தனை சுற்றிக்கிட்டு தான் வரோம். என்னத்தான் வசனம் சொன்னாலும் இல்லையா, வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னால இடம் போட்டு வைங்க, இன்னும் வந்து கொண்டே இருப்பார்கள். அவங்கெல்லாம் பொறுமையாக தான் வருவாங்க. அவங்களுக்கு பொறுமையான ஆசீர்வாதம் போதும். நீங்களாம் நேரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆசீர்வாதம் வரும். அதெல்லாம் நீங்கள் யாரையும் பார்க்காம வந்துட்டே வரட்டு. புதிய ஆத்மா எழுப்பி போவாங்க சொன்னீங்க. இன்னும் இப்போ தானே புதுசு, அவன்கிட்ட கோவப்பட வேண்டாம், வருத்தப்பட, போயிட்டு எடுத்து பத்திரமா வரட்டு. நீங்கள் கவனிங்க. அப்போ பொறாமை உள்ள மனசு எப்படிப்பட்டதான்? எலும்பு உருக்கி. எலும்புருக்கு நோயின்னு பெண்களை பார்த்து சில டாக்டர் சொல்லுவான், அம்மா உங்களுக்கு எலும்புருக்கு நோய் இருக்குது, உங்கள் உடம்பு உஷ்ணம், சூடு,
சூடு யாறிட்டா என்ன செய்யும்? எலும்பு உருகி போகுமா. அதான் நல்ல குளிர்ச்சியான ஆகாரங்களை சாப்பிடுங்கள்னு டாக்டர் சொல்லி தருவாங்க. சூடு அது அந்த பெண்களுக்குள்ள ஒரு நோய் உண்டு, அது வந்துடும். அது எலும்பை உருக்கும். அது ஒரு வியாதி. அவ்வளோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறாமையான இருதயம் ஒரு வியாதி. அது எலும்பு மொத்தம் வேலை செய்து பழச்சிட்டான்னா அவனை பார்த்தாலே பொறாமை. அதுக்கு தான் அந்த ஆமையை விட்டுட்டு பொறுமையில இருக்கணும். பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்ற காலம் வரும் நம்மளையும் தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். அதனால் யார்கிட்டயாவது ஆமை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. வீட்டில் வளர்க்குற ஆமை இல்லை, காட்டில் உள்ள ஆமை இல்லை, உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆமை, பொறாமை. அந்த ஆமை என்ன செய்யணும்? வெளியே இன்னைக்கு அகற்றிடணும். அதுக்கு தான் இந்த செய்தி. இந்த வேத வசனம் நம்மளை சொஸ்தப்படுத்துகிறது, ஜீவன் தருகிறது. அதனால இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இந்த வசனத்தின்படி வாழும்படி தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. பொறாமை இருந்தால் நம்ம வாழ்க்கை உருப்படாது. பொறாமை இருந்தால் நம்ம தொழில் உருப்படாது. அப்போ மற்றவர்களுக்கு பொறாமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட 2 பேர் பாடினாங்க இல்லையா? சூப்பராக பாடினாங்க. அந்த பிள்ளை எத்தனை பேர் பொறாமை இருந்துன்னு தெரியல. நம்ம சபை வளரணும், அப்படி ஆசைப்படணும். இல்லையே அப்படின்னு வருத்தப்படணும். அப்போ அந்த பொறாமை ஆவி நமக்குள்ள வேண்டாம். சொஸ்தமாக்குற நல்ல ஆவி நமக்குள்ள இருக்கணும். சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மனசு புரிஞ்சா எல்லாருக்கும் ஒரு அல்லையிலே சொல்லலாமா? சரி. 2வது, அந்த ஆமை இருந்துன்னா நம்ம எலும்பெல்லாம் உருக்கி போடும். இப்போமே சொல்கிறான் டாக்டர், உங்கள் எலும்பு தேஞ்சு போகணும். எலும்பு தேய்மானம் உருகி போச்சுன்னு அர்த்தம். இரும்பை கொண்டு உருக்கிறது. பழைய இரும்பெல்லாம் வாங்கி உருப்பாங்க புது இரும்பு கம்பி உண்டாக்குறதுக்கு. அதே போல நமக்குள்ள பொறாம ஆவி இருந்தால், வாலிபர்களே, குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு பொறாமை இருந்தால் அந்த ஆமை அகற்றிட்டு பொறுமையாக இருங்க. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க, மற்றொரு திறமைப்படாதீங்க. இது இந்த வசனம் பக்கத்தில் இருக்கவங்களை எழுதி விட தரல. நம்ம சொந்தக்காரர் ஏசப்பட்ட வந்தால் எழுதி கொடுத்துருப்பாரு, அவங்க வராத. இது நமக்கு தந்த வசனம், வேத வசனம். அதனால அந்த வசனத்தை படி வாழுவோம். பொறாமை யார் தெரியும்? உன் மனசில் பேசிகிட்டே இரு, சொமனிட்டே இரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவி சிலருக்கு போகாது. பொறாமை சீக்கிரம் வந்துடும். ஒரு வீட்டில் பிரிச்சு வந்தால் வந்துடும் பொறாமை. அவங்களும் பிரிச்சு வாங்கியிருக்காங்கன்னு உனக்கும் தருவார் பிரிச்சு, நீ கவலைப்படாத. அந்த ஆமையை விட்டுக்கிட்டு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு தருவார். கேட்குற எவனும் பெற்றோம் எல்லாவற்றையும் தருவார். தேவையான தந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால பொறுமையாக இருங்க. சரியா? தூங்காதீங்க, கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. அப்போ பொறாமையோ எலும்புருக்கி, சொஸ்த மனமோ உடலுக்கு ஜீவன். அல்லேலூயா. பைபிளை எடுங்க, பைபிளை கையில் எடுங்க. பைபிள் இல்லாதவங்க, நான் அந்த சேனலில் ஒரு பைபிள் இருக்கு, எடுத்துக்கோங்க. பைபிள் வசனம் தான் ஆதாரம் நமக்கு. நம்ம பைபிள் வசனத்தினால தான் நம்மளை இது பண்ணணும். ஒரு சகோதரிட்ட பாசு கேட்டாங்க, நீ இந்துவை பற்றி பேசுகிற, கம்பர் ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாதுன்னு. ஒரு கிறிஸ்தவன்கிட்ட கேட்டு பைபிளை பற்றி கேட்டால் தெரியான்னு சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் கைப்பறித்து கொடுக்க போகும்போது அங்கே ஒரு கிழவரை போட்டு நோண்டி கேட்குறேன், காயினும் ஆபேலும் இருந்தாங்களா, காயினுக்கு பொண்டாட்டி யாரு, ஆபேலுக்கு பொண்டாட்டி யாருன்னு நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கலாம். தனியாக வாருங்க, பாசம் சொல்லி தருவார். பழைய பாடு காலமெல்லாம் குழம்பலாம்பலான்னு கிடந்தது. லேபியார் ஆகமத்துக்கு அந்த பக்கம்தான் அந்த முறைகள் வந்தது. அதெல்லாம் அவங்கள்ட்ட சிந்து மக்கள்கிட்ட சொன்னால் புரியாது. அப்போ வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதை மற்றவர்கள் சொல்ல கொடுக்கணும். உள்ள கடந்துக்கிட்டு பொறாமப்பட்டுட்டு எலும்புரிக்காய் இருக்கக்கூடாது. வெளியில் மற்றவர்களை பேசணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை எடுத்து வசன்படி வாழ நீங்கள் எடுத்த நீதிமொழி 27:4 எடுத்தவங்களை படிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள். உக்கிரகம் கொடுமை உள்ளதான், கோபம் நிஷ்டூரம்ல. கோபம் சிலர் கோபம் பிறகு அந்த அந்த அங்கே நெருப்பில் போட்டாங்களே, அனினியா சப்பீரா இல்லை, அந்த 3 வாலிபர்கள் போட்ட சாத்ராக் மேஷ் ஆபேத்நேகோவுக்கு அவங்க அவன் ராஜாவுக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு நிஷ்டமான கோபம், அதிகமான உக்கிரக கோபம் நெருப்பை என்ன செய்யணும், தானியலுக்கும் ஏத்தங்கடா சூட 7 மட்டங்கண்ணு. அப்படிப்பட்டதான் கோபத்திற்கு மிஞ்சினது. கோபம் வந்த உடனே பொண்டாட்டி அடிச்சிடுது. கோபம் வந்தோடனே அடக்கி கொள்ள முடியாது. கோபம் வந்தோடனே வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் பட்டப்பட்டன்னு உடையும், ஃப்ரிட்ஜ் எல்லாம் பட்டப்பட்டன்னு உடையும், ஃபேன் எல்லாம் பட்டப்பட்டன்னு உடையும். எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், சின்ன அண்ணன். வேண்டி வச்சு தான் அவன் தான் உடைக்கிறதும் அவன் தான். ஒரு நாள் பையனோட கோபம் நிற்கும் போது ஃபேன் எடுத்து உடைச்சிட்டான். அண்ணா என்னண்ணா, அதுதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் அண்ணா. கோபத்தில் உனக்கு என்ன கோபம்? கோபம் வந்தால்
கோபம் மூடனின் நெஞ்சில் குடியிருக்கும். நீ மூடை, அதனால உன் நெஞ்சில் குடியிருக்கு. எங்க வேத வசனம்? உனக்கு வேத வசனம். நீ தானே கஷ்டப்பட்டு 1500 வாங்கி வச்ச, இப்போ ஏன் உடைச்ச? அதுபோல ரசிக்கப்படாத குடும்ப தலைவர்களே, மனைவிட்ட கோவப்பட்டுட்டு பேனில் கொண்டு காட்டாத, மனைவிட்ட கோவப்பட்டு டிவியில் கொண்டு காட்டாத, பெண்களுக்கு கோவம் தான் பனியனை பிடிச்சு அடிக்காத. கோபம் மோசமானது. கோபத்துக்கு ஜெபம் பண்ணு, பொறுமையாயிரு, அவசரப்படாத, ஆத்திரப்படாத. பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. பொறுமை தேவை. பொறுமை இல்லைன்னு அந்த காரியங்கள் சம்பவிக்கும். அப்ப அதில் என்ன கொடுத்துரு? கோபம் என்னப்பட்டது? கோபம் ஸ்தூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் அவன் முன்னு நிற்கத்தக்கவன் யார்? அந்த பொறாமைய கிட்ட நிற்க முடியாதான். மோசமானது பொறாமை. ஒருத்தன் வாழ்ற ஒருத்தனுக்கு பிடிக்காது. நல்ல வீடு கட்டிட்டான், மேலே கட்டிட்டான், கீழே கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், லாரி வாங்கிட்டான், நல்ல கடை வச்சுட்டான், நல்ல பிசினஸ் ஓடுது. அப்பா கூட்டம் குறவே கிடையாது. அப்பா எப்படி பாரு அப்படின்னு பொறாம நம்மகிட்ட உரகத்தானிட்ட இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நமக்கிட்ட யாராவது இருந்தா நீ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். வசனம் சொல்லுது, பார்த்துக்கணும். வசனத்தை எழுதி வச்சு வீழ வைப்பாடி. இப்போ எங்க எடுக்கலைன்னா அப்ப இந்த பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பொறாமைக்கு முன்பாக யாரால் நிற்க முடியாதான்? வாலிப பிள்ளைகளே, கூட படிக்கிற பிள்ளைகள் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, உனக்கு பொறாமை வருதா? காலேஜில் பிள்ளைகள் நல்லா பொறாமை வருதா? காரில் சில பிள்ளை வந்து இறங்க, உனக்கு பொறாமை வருதா? ஓ, காரில் தான் இறங்க, இது அப்படி பொறாமை வருதா? உங்களுக்குள்ள பொறாமை வருதா? நல்ல பேண்ட் ஷர்ட்னு வரக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்கள் உலக ஆசீர்வாதத்திற்காக நம்ம இங்கே வந்தவங்க அல்ல. உலக ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. நம்ம போகிற நித்தியத்திற்காக போகிறோம், அந்த ராஜ்யத்துக்கு போகிறவங்க நம்ம. நீ இஞ்ச கிடந்து பார்த்தீங்களா? சொத்து பிரிக்க வந்த நடந்த கதையை பார்த்தீங்களா? எங்கள் அத்தாங்க பிரிக்க முடிஞ்சுதா? யார் யாருடைய கையில் இருக்கு? நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அதை நினைச்சு பொறாமப்படாதீங்க, வாழ்த்துங்க. கடை நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவன் வண்டி நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீ வாழ்த்துதல் இல்லாமல் சபிக்கக்கூடாது. நீ வாழ்த்துதல் இல்லாமல் பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த வேத வசனத்தை கேளு. இந்த வேத வசனம் கண்ணாடி. கண்ணாடியில் தான் மோத்த கொண்டு காட்டுவேன். கண்ணாடியில் கருப்பு இருக்கா, முகப்பருவு இருக்கா, நான் கருப்பாக இருக்கேனா, சோப்பனாக இருக்கேனா? இங்கே பாருங்க, ஒன்று பரலோகம் போயிட்டுது. அப்போ எப்படி வசனத்தை கேட்டு வாழ்றது? பொறாமை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். தூக்கம் மங்க சிந்தனையில் எங்கே விடுறது? சிந்தனையில் எங்கே விட்டவங்க கேள்வி வராது. அப்போ நம்ம முகத்து கண்ணாடி, இந்த கண்ணாடியை பார்க்கணும். இந்த இப்போ வேத வசத்தின் கண்ணாடி கூட பேசுது. நீங்கள் இருந்தது கையச்சு பார்க்கணும். ஏசப்பா, நான் எனக்குள்ள பொறாமை இருக்கா? சர்ச்சி வார மக்கள் மத்தியில் பொறாமைப்படுறானா? புறஜாதி மக்கள் மத்தியில் பொறாமைப்படுறானா? சொந்தக்காரன் வாழ்றான்னு நினச்சி அவன்கிட்ட வாழ நினச்சி பொறாமைப்படன்னு நினைக்கணும். நான் குப்பையில் கிடக்கிறேன், அவளா கோடி மேலே கோடி கட்டி இருக்கிறா. நீ அதை கவலைப்படாத, அதை அழிஞ்சு போகிறது. அழியாத ஒன்று இருக்கு, அதை தேடு. இதை நினச்சிட்டு இருக்காத, கவலைப்படாத. கர்த்தர் ஏற்ற வேளையில் ஒன்று உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. அடுத்த வசனம் படி, 2வது வசனம் படி. படிச்சியா? 3வது வசனம் படி. கல் மனமும் மணல் பாரமுமா இருக்கும். மூடனுடைய கோபமோ அது 2. மூடனுடைய கோபம் வந்த உடனே தான் பொறுமை இழக்கிறது. கோபம் வந்தோடனே பொறுமை போயிடும். கல் கூட பாரமோ மணல், அதை விட மூடனுடைய கோபம் பயங்கர பாரமாக இருக்காமா. இருதயத்து கோபம் போகிறது. இன்னும் என்ன செய்யணும்னு தெரியுது, விட்டு கொன்று சொல்லும், இன்னும் விட்ட மாட்டேன் சொல்லும். அது கோபம். அதெல்லாம் பிசாசனுடைய ஆவி. கீழே படிக்கலாம். அல்லேலூயா. அப்ப கோபம் மூடன் நெஞ்சில் குடியிருக்கும். பொறாமை மற்றவர்களை இகழ பண்ணும். ஆனால் உனக்குள்ளே பொறுமை இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் படிக்கலாம். 5. மறைவான சிநேகத்தை, என்னுடைய பிள்ளையே, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான வசனத்தை படி. வசனம் இருக்க வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. உங்களுக்கு பாசமாக கோபப்பட்ட உடனே கடிந்து கொள்ள உங்கள் மேலே அன்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? தடவி பாலிஷ் பண்ணுறது இல்லைங்க, அன்பு இல்லை. அன்பு இல்லாமல் இல்லை. உங்கள் அன்புனால தான் இந்த வசனத்தை ஏன் சொல்லணும்? உங்கள் மேலே அன்பு இருக்கு. நீங்கள் நரகத்து போகக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை எங்க மேலே போகிற சீக்கிரம். திடீர்னு கண்ணில் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன உடனே போகணும், ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் பொறாமை கொள்ளாதே, ஆயத்தமாயிரு, எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இங்கே பொறாமை விட்டு என்ன செய்ய போற? இதில் அழிஞ்சு போறது. அடுத்த பொருளை பற்றி எதுக்கு கவலைப்பட வேண்டும்? அல்லேலூயா. 5வது வசனம் எடுத்து படிச்சலாம்.
படிச்சாச்சா? 6வது வசனம் எடுங்க. அதில் 5வது வசனத்தை திருப்பி படி. மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையாக கடிந்துக்கிட்டாலும் கூட அன்பு இல்லாமல் இல்லை. பிள்ளைய பெற்றோர் கடிந்து கொள்றாங்க, அன்பு இருக்க எங்க பெயரக்கூடாது, எங்க விழுந்துடக்கூடாது, எங்க தொலைஞ்சிடக்கூடாது, வெக்கத்தை உண்டாரிக்கிறக்கூடாது, கக்கத்தை கொண்டிராக்கிறக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணுமே, மற்ற பசங்க கூட சுத்தக்கூடாது. தம்பிமாரே கவனிங்க. அதனால தான் உங்க பெற்றோர் உங்களை கண்டிக்கிறாங்க. ஊழியக்காரங்க நீங்க நரக்கத்து போகக்கூடாது, ஆண்டோட்ட வந்துட்டீங்களா, இவ்வளோ உங்க காணிக்க வாங்கி சாப்பிட்றமே, ஏதோ வாங்கி கொண்டு ஊழியக்காரங்க எவ்வளோ மரியாதையா அதை வாங்கி கொண்டு தரீங்க, ஏதோ பாலை வாங்குறீங்க, முட்டையை வாங்குறீங்க, ஓடுறீங்க, கொண்டு கொடுக்குறீங்க. அதனால தான் கடிந்து கொள்கிறோம். அந்த வேத வசனத்தின்படி கடிந்து கொள்கிறோம். அல்லாமல் உங்கள்கிட்ட எந்த கோபம் வருத்தம் எங்களுக்கு எந்த புறமே நீங்கள் மாடி மேலே மாடி கட்டாலும் வந்து ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரலாகிய நாங்கள் ஏதும் கோபப்பட மாட்டோம். ஏதோ வார்த்தையில் உங்களை மேலே நாங்கள் நிறைய வச்சிருந்து வித்துக்கிட்டு கடவுளுக்கு வந்தால் நான் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரி ஊழியக்காரி அல்ல. ஒன்றும் இல்லாத ஊழியக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் வந்து பொறாமப்படுவாங்க. எங்களுக்கெல்லாம் வாங்கி எங்களுக்கு அதை பற்றி நீங்கள் நல்லா இருங்க. கர்த்தருக்கு சொன்ன நீங்கள் செய்யுங்க. அது உங்கள்கிட்ட விருப்பம், செய்யுங்க செய்ய பாருங்க. கர்த்தர் பார்த்து சொல்ல வேண்டியது எங்களுக்கு கடமை இல்லையா? சிலவங்க மறைவான நல்லா இருக்குதுயா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்குது, அவன் நல்லா இருக்கான், போன பிரச்சனை அவள் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான். அதான் மறைவான சிநேகம். அந்த சிநேகம் நமக்கு வேண்டாம். உள்ளான சிநேகம் போதும். சரியா? யாருக்குள்ள அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கோ வசனப்படி கவனி இருக்கு. கவனி வசனத்தை பாரு இருக்கா, உனக்குள்ள பொறாமை இருக்கா கவனிச்சிக்க. ஆமே வெளியே தள்ளணும், பொறுமை தான் வரணும். யாரையும் பார்த்து பொறாம குறை சொல்றது, குறை கூடுறது, பொறாம பண்றது, அவளை பார்த்து இவ்வளோ நக்கல் பண்றது, சிரிக்கிறது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இதெல்லாம் உலகத்தாருடைய வெள்ளம வேலையில். இன்னைக்கு அதெல்லாம் இருக்கும். அந்த வசனத்தை கேட்க கேட்க வாரணும். அதுக்கு தான் அந்த வசனம் மாறணும். மாற்றப்பட்டாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். 6வது வசனம் படி. சிநேகிதன் அடிக்க அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிட முத்தங்களோ வஞ்சனை உள்ளது. சத்துரு வந்து உன்னை முத்தம் பண்ணுவான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ முத்தம் பண்ணனா என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். சிலுவையில் அறைந்தார்கள், ரத்தத்தை சிந்தினார். நமக்கா ரத்தம் சிந்தனம். ஆனாலும் அவரை காட்டி கொடுத்தது அவன் தானே. அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ குடல் வெடித்து சத்தான். அவளை சத்துரு வந்து சத்துரு உள்ளத்துல இருக்கிறது ஃபுல்லா சத்துரு தேவன பிரியமில்லாத காரியம் வந்து முத்தம் கொடுப்பான் அன்பாட்ட. ஆனா காட்டியும் கொடுப்பான். வெளியே வெட்ட நிற்பான். நின்றுட்டு அவனை நீங்கள் தான் பிடிச்சிக்கிடுங்க கிட்ட அடியா ஒன்றும் நடக்காது, பயப்படாத, ஒன்றும் வராது, உனக்கா நான் ஜோம் பண்ணுறேன் சொல்லுவாங்க. வெளியே அவ்வளோதான். சரியான பணம், சரியான பணம் அப்படின்னு. உன் பேச்சினால தான் உன் வீடு தரித்திரம் மாறல. அல்லேலூயா. அப்பா அடிக்கிற அடி என்ன அடி? சிநேகிதன் அடிக்கிற அடி உண்மையானது. வசனம், வேத வசனம், தேவனுடைய பிள்ளை வசனத்தை எடு, வசனத்தை படி, வசனத்தை படி வாழு, வசனத்தை வீட்டில் போய் படி. இந்த ஜன்னலில் கடந்து ஒரு பாட்டு புத்தகம் பைபிளாக எனக்கு ஒரு பாட்டில் என்ன கொண்டு வந்து கொண்டு போக தெரியல. இன்னைக்கு உலகம் போகிற போக்கு கிறிஸ்தவர்கள நிலைமை. அல்லேலூயா. அப்படியாக எடுக்கலாம் வசனம். பட்டன சட்டன் போற முடிக்க போறேன். அப்புறம் மார்க்கு 15:9 எடுத்த படிக்கலாம். மார்க் பொறாமையினாலே அந்த பாயலை நீ கூட்டிட்டு வராத பாலமாய் நீ வராண்டாமே எதுக்குங்க வார? இயேசு கிறிஸ்துவை ஆசாரியர்கள் காட்டி கொடுத்தார்கள். எதனால? இங்க கவனி. பொறாமையினாலே. இயேசுக்கு மேல பொறாமை. என்னடா போற இடம் எல்லாம் அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். இவனை எல்லாரும் தெய்வம்னு நம்புறாங்க. இவனிட தான் வல்லமை இருக்கு, இவன் தான் வரப்போற மேசியாவான், இவனை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியன், வேத பாரகன், பரிசன் எல்லாம் முன்னே இருந்த யூதர்கள். அதுக்கு தான் முஸ்லிம் கேட்குறான், இயேசுவை அரைஞ்சதை யூதை, அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா கிறிஸ்தவர்களே என்று கேட்கிறான். அப்போ தேவ இயேசுவை காட்டி கொடுக்கும்படி முத்தம் செய்தது யூதாஸ். சிநேகிதனே, முத்தனத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய். இங்கே ஆசாரியர்கள் பொறாமை கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தம் போட்டார்கள். ஆனா பிலாத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், பரபாசை விடுதலை பண்ணுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று கத்துகிறார்கள் ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் எல்லாம். ஆனா அவருடைய பிலாத்து என்ன சொன்ன? நான் அவரை ஒரு குற்றத்தையும் காணேன். நீ மத்திய மார்க்கை பிடிச்சு பார்த்தேன்னா
நான் ஒவ்வொரு குற்றத்தை அவரிடத்துல காண என்ன இவனை கத்துனதுனால தான் அவரே இது பண்ண காட்டி கொடுக்க அவனை காட்டி கொடுத்தா இவரை முத்தம் பண்ணினார், இப்படி போச்சு. சரியா? எடுக்கலாம் 16வது அந்த அதே இடத்துல அந்த 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படிச்சு நீங்கள் 9வது படிச்சீங்கல்ல, 10 படிங்க. அவர்களை நோக்கி இயேசு கேட்கிறாரு, நான் உங்களுக்கு யூதர்களுடைய ராஜாவாக இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறாருங்க. சொல்றானுங்க, அவரு எங்களுக்கு இயேசுவாக இருக்க வேண்டாம், பரபாசம் எங்களை கேட்க ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி. எப்படி? பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறவிகள் என்று மற்ற பரவாசை விடுதலை கண்டு ஏவி விட்டார்களாம். சூனியத்தில் தான் ஏவல் வைப்பான். இவன் மனுஷன் கூட ஏவி விடியான். கொண்டு குடுறா பார்த்துக்கிடலாம், அடியடா பார்த்துக்கிடலாம், பிடியடா பார்த்துக்கலாம். அவளா அவளாகும், அங்கே ஆகும், அப்படி ஆகும். கையிலேருந்து போட்டோம் காலேருந்து போட்டோம் 2 வார்த்தை பேசுறது. தேவனுடைய பிள்ளையே ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னால போக முடியாது. நீ ஏதோ கிறிஸ்தவனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம், அதனால கொண்டு போக மாட்டாரு. இந்த வசனத்தின்படி தான் கொண்டு போவாரு. வசனம் தான் நம்மளை காப்பாற்றணும். அவர்களுக்கு பொறாமை இயேசு மேல கொண்டு இயேசு சிலுவையில் அறைகள் பரவாச விடுதலை ஆக்குகள் என்று கத்தினார்கள். அல்லேலூயா. இது முதல் காட்டு குடிப்பு இயேசுவை. 2வது அப்போஸ்தலர் சீசர்களை காட்டி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. பொறாமை கொண்டு அப்போஸ்தலர் 5:17 எடுத்து படிக்கலாம். தேவனுடைய பிள்ளையை அங்கே அப்போஸ்தலர்களை அடித்தார்கள். இயேசுவை காட்டி கொடுத்தார்கள் பொறாமையினால். இங்கே பொறாமையினால் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள் இயேசுவை. இயேசு என்ன 15:17 என்ன சொல்ற? அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து சதுசேய சமயத்தார் எழும்பி பொறாமை நிறைந்து 18 அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். என்ன செய்தார்கள்? பொறாமையினாலே சீசர்களை அடித்தார்கள். ஊழியக்காரன் மேல பொறாமை. ஊழியக்காரனுக்கு மேல பொறாமை எங்க இருக்குங்க? அங்க ஏவி விட்டான், இயேசுவை காட்டி கொடுத்தான். இங்க சீசர்களை பார்த்துக்க பொறாமையினால எது பண்றான்னு பாருங்க. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் அற்புதம் எங்களால ஒண்ணு இல்லை, கர்த்தர் கொண்டு வந்தாரு. ஊழியக்காரனுங்க பொறாமை, எங்களை கொண்டு பல பேருக்கு பொறாமை எங்களுக்கு மேல உண்டு. அது இப்ப பாருங்க, எப்படி போனியா காடாம்பள்ளியூர்ல பெரிய காலாப்பள்ளிக்கு எப்படி சபை நடத்துறிய? 5000 ரூபா அட்வான்ஸ், 1000 ரூபா வாடகைங்க. அவங்க 10,000 ரூபா அட்வான்ஸ், 3000 ரூபா வாடகை. வீடு கிடைச்சது, ஆத்துமா வருது. இதெல்லாம் எப்படி பாயை கட்டி கொண்டு போறாரு? எத்தனை வயசு? வண்டி இருக்கா, கார் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாரு. தேவன் அவர் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? எல்லா ஊழியக்காரல போல எங்களை நீங்கள் நினைச்சு உங்களுக்குள்ள எங்க மேல பொறாமப்படாதீங்க. ஊழியக்காரல எங்க மேல பொறாம, எங்களுக்கெல்லாம் இப்படி சபைதரனு. நேற்றைக்கு முந்தா நாளைக்கு வரைக்கும் கயப்பாக்கத்தில் ஒரு திருமணத்துக்காக போனோம். அங்கே ஒரு சகோதரன் வேற சபைக்கு போகிறவர், பாகம் கூட்டுரோடு போகிறவர். 15 சென்ட் இடம் ரோட்டில் தாரேன், சபை கட்டுறீங்களா பாஸ்டர்? கட்டுறேன். சரி ஸ்தோத்திரம். நேற்று விருத்தாச்சலம் போனோம். பாஸ்டர் 5.5 சென்ட் இடம் கர்த்தருக்கு வாங்கியிருக்கேன், எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் ஸ்தாபனத்து பேரில் எழுதுங்க. அங்கே ஒரு சபை வரட்டு. விருத்தாச்சலத்தில் அங்கே காலேஜில் ஒரு தம்பி வருவான். அந்த சபையில் ஒரு சபையில் இயேசுவை பார்க்க போகணும்னு ஒரு நாள் சொன்னாராம். இவனை நினைச்சானா இயேசுவை தான் பார்க்க போறேன். இவன் இல்லை, இதை கூட உள்ள அவன் ஃப்ரெண்டு. அது கடைசியில் பார்த்தா துவாமாக்கு கல்லறை காட்டி தரதுக்கு சொன்னாராம், இயேசுவை காட்டுன்னு அப்படின்னு சத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. விருத்தாச்சலத்தில் ஒரு 2-3 குடும்பம் எல்லாம் வச்சு வீடு பார்க்க சொல்லியிருக்கோம் ஒரு ஊழியம் தொடங்குறதுக்கு. எங்க மேலேயும் போறாம, ஆசன் ஊழியக்காரன மேலேயும் போறாம. இப்படியும் பேசுவோம், நாங்கள் இதை விட்டையும் நல்லா பேசுவோம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஊழியக்காரன் விசுவாசம் எத்தனை அடி தூரம்? எத்தனை அடி தூரம்? பைபிள் படிச்சா சண்டே டீச்சர் சொல்லு. பழைய ஏற்பாடு காலத்தில் ஊழியக்காரனுக்கு கிட்ட விசுவாசம் எத்தனை அடி தூரத்தில் பேசணும்? 3000 அடி தூரத்தில் தானே பேசணும். 3000 அடி எவ்வளவு தூரம் பார்த்துக்க. இன்னைக்கு கிட்ட உனக்கு ஊழியக்காரன் என்ன அற்பமானவன், நாயாட்டு பேயாட்டு நினைச்சிக்க. அல்லேலூயா. இங்கே அப்படிதான் நினைச்சிருக்கான்.
அந்த 18வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறை அடைச்சவனே பாருங்க. 14வது வசனத்தை படிக்கும் பொழுது ஐயா எதுக்கு அடிச்சான்? அப்போஸ்தலர் திருட போனாரா? சாப்பாடு இல்லைன்னு கேட்டாரா? என்ன துணி இல்லைன்னு கேட்டாரா? ஊர் விட்டு, உலகம் விட்டு, சொந்தம் விட்டு, பந்தம் விட்டு, நல்லது விட்டு, கெட்டது விட்டு மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் எவன்னு நினைச்சு இன்னைக்கு உள்ள கள்ளனும் நல்லனும் ஊழியக்காரன் வந்தாலும் நல்லவனும் தெரியல, கெட்டவனும் தெரியல. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் தான் இன்னைக்கு ஊழியக்காரன். வசனமும் சொல்ல தெரியல. அவர் என்ன செய்தாங்க? 14 வசனம் எடுத்து படிக்கலாம் சத்தமா. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இது அவர்கள் செய்த குறை. வேற என்ன குறை செய்தாங்க? பொறாமையினால் சிலுவையில் சிறையில் அடைப்பதற்கு இதுதான் குறை, பொறாமை. பாருங்க, ஊழியக்காரன் வந்திருக்க. இது உங்க மனசுல எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், பொறாமப்படாத, மாறி மாறி பேசாத. உன் பிள்ளைகிட்ட வச்சு ஊழியக்காரனை குறைய சொல்லாத. நாளை உன் பிள்ளை கெட்டு போகும். எனக்கு பெரிய மகன் கட்டுறதுக்கு கொஞ்சம் காரணம் உண்டு. அதான் நல்லா இல்லாதவனே சொல்லுவோம், இந்த பிள்ளையை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா? உண்மையிலேயே நான் சொல்றேன், அதுக்கு நான் அந்த வீட்டை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். என் பெரிய எனக்கு மன்னிட்ட சொன்னேன், மகனே உன் குடும்பம் இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ இப்போ இருக்கிற தலைமை பாஸ்டருடைய காலில் நீ போய் மன்னிப்பு கேட்டு விழுந்து மன்னிப்பு இங்க கவனி, உனக்கு இது புரோஜனப்படம்னு பேசுறேன். மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். 2 மன்னிப்பு இருக்கு. 1 மனிதனிடம் கேட்கிற மன்னிப்பு, 2 தேவனிடம் கேட்கிற மன்னிப்பு. மனிதனை கண்ணால பார்ப்போம், தேவனை கண்ணால பார்க்க முடியாது. தேவனை கண்ணாலே பார்க்க முடியாததனால் சீக்கிரமாக என்னை மன்னியும் என்று கேட்போம். மனிதனை கண்ணால படுறால் வெட்கப்பட்டு கேட்க மாட்டோம். இதுதான் என்ன நடக்கிறது. உன்னை மன்னிக்கிறவனை நான் மன்னிப்பேன். நீ கேட்கணும். மன்னிக்கிறவன் மன்னிக்கப்பட அவனை தேவன் பார்த்துக் கொள்வார். உண்மையில குறை இருக்கக்கூடாது. அப்போ சொன்னேன், நீ ஊழியக்காருடைய மக்களை காலில் தொட்டு கும்பிட்டு, பாஸ்டர் உங்களை நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். போன வாரம் நடந்த கதை இது. அப்போ அவனை நான் சொன்னேன், சரியம்மா, அந்த சாப பாவம் உனக்கு வரக்கூடாது. ஊழியக்காரனுடைய சாப பாவம் உனக்கு வரக்கூடாது, உன் சந்ததிக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லுறேன், உனக்காக சொல்லவில்லை. லைவ்ல என் மகனும் கேட்டுட்டு இருப்பான், இதை பார்க்குற பிள்ளை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்கிறேன். அந்த சாப பாவம் ஒன்று வர. ஊழியக்காரன் கர்த்தருக்காக சேவைக்காக வந்தவன், நீ அப்படி பேசக்கூடாது. எதுக்கு பேசினான்னா, எல்லாத்தையும் வித்து கொண்டு தலைவர் தலைமை புல்காஸ்பலி கொடுத்துட்டியா, எல்லாத்தையும் வித்து கொண்டு புல்காஸ்பல கொடுத்துட்டியா, இதுதான் எல்லாத்தையும் வித்து கொண்டு புல்காஸ்பல கொடுத்துட்டியான்னு அவனுக்கு எந்த நேரமும். என்னோட அந்த பேச்சு அவனும் 2 நேரம் மறந்துட்டான். ஊழியக்காரனா போன பாரு, இன்னோட அந்த பேச்சு நிற்கணும். நீ அது கன்வென்ஷனில் கேட்கணுமா, மற்ற நேரம் எப்போ வேணாலும் நீ கேளு. தலைமை பாஸ்டர் இப்போ வாரேன், டைம் இருந்தால் அவர் பார்க்க ஒரு டைம் உண்டு. தலைமை பாஸ்டர் அந்த நேரம் உன்னை கூட்டிட்டு போய் நீ மன்னிப்பு கேட்கணும். எனக்கு பிள்ளைக்கு சொன்னது தேவனுடைய பிள்ளையே, எனக்கு பிள்ளைக்கு நான் சொன்னது, எப்படியாவது இந்த பிள்ளை அங்கே வரணும், அது உனக்கு பிரயோஜனம் என்று கண்டு சொல்கிறேன். அப்படிப்பட்ட தாயின் தகப்பனும் உங்க முன்ன நிற்கிறவங்க, அவங்க ஓகே சொன்னான். சரி அம்மான்னு இனி தலைமை பாசு பழையனை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்த்துட்டு, ஏன்னா அவருடைய கண்ணீரோடைய சாப பாவம் நமக்கு வரக்கூடாது. நம்ம சந்ததிக்கு வர 3ஆம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்தாவியான விரோதமாகவும், அந்த பையன் பரிசுத்தாவியான விரோதமாகவும் தீர்க்க தரிசைகளுக்கு விரோதமாக எழும்புகிறது. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற நீங்கள் யாரையாவது ஊழியக்காரனையோ மற்றவர்களை பொறாமை பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் பிள்ளை அவங்க பிள்ளைகளெல்லாம் கூட செட்டில் ஆக்கிட்டாங்க. என் பிள்ளைலாம் அம்பானி மக்கா அறிவு. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தின இவ்வளோ கஷ்டப்படும் போது என் பிள்ளைகளை கட்டி கொடுக்காண்டாமா? யோசித்து பாரு. என் பிள்ளைகளை உயர்த்துற தாழ்மை உள்ளவனே இடம் தங்கிடுவதே கிருபை. நான் என் தேவனிடத்தில் தாழ்த்தினேன், அவர் அவர்களை உயர்த்துகிறார். நான் இங்கே இருக்கிறேன், ஒன்றும் கொடுக்கறது. போன ஒரு முந்திரி பருப்பை என்றால் தான் வாங்கி கொடுப்பேன். என்னுடைய என்ன இருக்குல்ல கணக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் 3000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. அந்த காணிக்கை எடுத்து வச்சு இன்னைக்கு பஸ் பேர் நைட்டு ஏறுறதுக்கு யாரையும் கொஞ்சம் காசு இருக்குது, இல்லை அமையில காசு இருக்குது. ஒரு கடன் கேட்டார், பாஸ்டமாக எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்கன்னு. ஒரு 1000 ரூபா ஒரு கையில் எடுத்து கொடுத்தேன், இதுக்காக கொடுத்தேன். ஆனால் நம்மளை நடத்துக்கிற ஒரு கர்த்தர் பொறாமைப்பட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா காரை ஊற்றி எல்லாரும் தலைமை பாஸ்டர் மனைவி முதல், அக்கா ஏன் காரை ஊற்றிங்க,
ஆட்வின் எனக்கு கீழே வந்து மாவட்ட பாஸ்டராக இருக்கான். அவன் பெரிய காரில் வந்தான். இந்த கடந்த மேலெல்லாம் அந்த கருவாட்டு மண்டியில் கடையில் இருக்க அத்திரியம் காட்வினையும் குடும்பம் முழுவதும் போர்வைக்கு பதிலாக மூடுறது அந்த ஈக்கள். ஆண்டோட சமூகத்தில் தட்டுன்னு இவ்வளவு பிரதருக்கு இதுலையா சாப்பிடுதியேன்னு கேட்குறேன். இன்னைக்கு பாஸ்டர் ஆவி பெரிய காரில் வந்துடுறாங்க. பொண்டாட்டி கேட்டால் பாஸ்டர் அக்கா ஆண்டி உங்களுக்கு கார் இல்லை வேண்டாம் தருவார். அதுக்காக நான் போராடல பிரயாசப்படுறேன். எதில் வந்து ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ண இல்லை லோக்கலில் தான் வந்தேன். அப்படியா 180 ரூபாய் போதும். எப்படி ஒன்று வச்சிருக்கால சந்தோஷப்படு. மற்றவர்களை நினைத்து பொறாமைப்படாதே. உன்னை ஏற்ற காலத்து உன்னை உயர்த்துவார். அது ஊழியனாக இருக்கட்டும் விசுவாசியாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு பொறாமைப்படாதே. அவன் லாரி வச்சிருக்கான் வண்டி வச்சிருக்கான் எனக்கு பொறாமைப்படாத. அவர்லாம் உனக்கு தரணும். இன்னும் அந்த ஆமையை வெளியே துரத்தணும். யார்கிட்ட எல்லாம் அந்த ஆமை இருக்கோ அந்த ஆமை வெளியே போகணும். வீடு வாழாது உருப்படாது. அல்லேலூயா. அதனால அந்த ஆமையை வெளியே தள்ளணும். சீசர்கள் என்ன செய்தாங்க? ஜனங்கள் விசுவாசம் உள்ளாகி இயேசுனுடைய சபையில சேர்ந்தார்கள். வேற ஒரு தப்பா அவங்க பண்ணல. அவங்கள சிறைச்சாலையில் அடித்தாங்க, அவர்களை அடிச்சாங்க, நொறுக்குனாங்க. காரணம் பொறாமை. இயேசுவை சொன்னவங்க உன்னையனையும் விடுவாங்களா? சீசரில் சொன்னவங்க உன்னையனையும் விடுவாங்களா? யாரும் சரி ஊழியக்காரனை கிட்ட நெருங்கி பேசும்போது ஞானமா பேசணும். உன் பிள்ளைக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதம் அது ஒரு சாபத்தை வருத்தாத. என் வாயிலிருந்து ஆண்டவர் சொல்லுங்க வந்த ஆசம் அவனுக்கு இதுவரையிலும் பண்ணனே ஆண்டவரை இன்னும் என் வாயை காத்துக்கொள்ளும். போட்டதை அநேக ஊழியக்காரன் போடுறான். போடக்கூடாது. ஆண்டவர் சபித்தலும் துபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்படும். சபிக்க கூடாது, துதிக்கணும். அல்லேலூயா. அதனால பொறாமையை வெளியே தள்ளு. சீசர்கள் ஆட்சி. சங்கீதம் 106 சங்கீதம் 106:16 எடுத்தவர் படிக்கலாம். சங்கீதம் 106:16. ஒரு நபர் சத்தமா படிக்கணும். நிறைய பேர் படிக்க வேண்டாம். படிக்கணும் ஆசை இருந்தாலும் 106 படி. 106:16 படிக்கலாம். பாருங்க அந்த ஊழியக்காரர்களுக்கு மேல பொறாமை கொண்டிருக்கிறது எப்படி பாருங்க. 106 சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆரோன் கனமா அழைக்கப்பட்ட பாத்திரமாகும் ஆரோன் மோசையும் அவங்க மேல கூட பொறாமை கொண்டிருக்கான். நடந்தது என்னது தெரியுமா? நடந்த கதை என்ன நடந்து உங்களுக்கு வேத வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. 106 சங்கீதத்தில் 16 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பாளையத்திலே அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தராகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டு. இந்த 2 ஊழியக்காரன் யாரு? பரிசுத்தனாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். கர்த்தருடைய ஊழியக்காரனை உள்ளங்கையில வரைந்திருக்காரு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் நியாயம் தீர்ப்பு அவர் கொடுப்பா, நீங்க கொடுக்கறது இல்லை. நீங்க ஒழுங்காயிருங்க, அவர் தப்பு பண்ணனா அவர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தது தெரியுமா? 16வது வசனத்துல இந்த கதை நடந்து 17வது வசனத்துல பார்க்கும்போது படிங்க. பூமி பிளந்து நாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தையே மூடி போட்டு. ஒரு கூட்டம் அங்க யார் நிக்கிறது? ஒண்ணு அவங்கள கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணுங்க. அவர்கள் என்ன தப்பு பண்றார்கள்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறார்கள். அதனால் ஆண்டவர் பார்த்தார், எனக்கு விரோதமாக என் பிள்ளைகளை அடிக்க போகிறான். என்ன சொன்ன? அந்த கூட்டத்தையே பூமியை தரிச்சு வந்து பூமிக்குள்ள போயிட்டான். இன்னைக்கு பூமி பழக்க இல்லையா?
ஒரு கூட்டம் போறாங்க, எண்ண முடியுதா? அதனால கர்த்தருடைய வேலைக்காரர்களை அற்பமா நினைக்க கூடாது. நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன் இருதயத்துக்கு மாற்றிக்கொள். எதா இருந்தாலும் யாருடைய இருதயத்துக்குன்னு எனக்கு தெரியாது, நான் கடவுள் அல்ல. அல்லேலூயா. சகோதரன் மேல் பொறாமை கொள்ளாதே. ஊழியர் மேல் பொறாமை கொண்டு சிலுவையில் அறைய சொன்னார்கள். ஊழியர் மேல் பொறாமை கொண்டு அடிச்சு துரத்தி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இப்போ சகோதரன் மேல் பொறாமை கொள்ளாதே. சகோதரன் என்பது ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஒரு பக்கம், ரெண்டாவது ஒரு பக்கம் என்னன்னா ஆவிக்குரிய. இங்க கவனிங்க, என்னம்மா உங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு குடும்பம் குறை சொன்னாங்க, பூமி கடியில போனாங்க. படி அந்த வசனத்தை. பூமி பிளந்தது. அவர்கள் கூட்டத்தில் என்னது? பூமி பிளந்தது. ஆத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. ரெண்டா பிளந்தது பூமி, ரெண்டா பிளந்தது. அந்த கூட்டம் முழுவதும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரும் மண்ணுக்கு அடியில் கூட்டம் இப்படி பூமி பிளந்தது. பூமி பிளந்தது. பூமி பிளந்தோடனே எல்லாரும் மண்ணுக்குள்ள போனாங்க. பூமி மூடி போட்டு ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒன்றும் நடக்கல, நல்லா தான் இருக்கு. அது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதே போல சகோதரர்கள் பெயர் பக்கம் அப்போஸ்தலர் 7:9 படிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட சகோதரர் இருக்கலாம், உன் கூட பிறந்த பிறப்புகளாக இருக்கலாம். நான் ஊழியக்காரி, பச்சபாதம் இல்லாதவள், நான் கண்டிப்பாக இதை பேசிதான் ஆகணும். உங்களுக்குள்ள சண்டை இருக்குதா, அன்பு இருக்கோ, ஒற்றுமை இருக்கா, எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். ஒரே ஒரு ஆளு படிங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பு கொண்டு போகும்படியாக விற்று போட்டான். எகிப்து கொண்டு போக என்ன செய்தான்? விற்று போட்டான். யோசேப்பு யாரு? யாக்கோவுடைய பிள்ளை. 12 கோத்திரம். தீனாளோட சேர்ந்து 13. தீனாளோட சப்ஜெக்ட் இங்கு வரலை. 12 ஆண்கள், ஒரு பெண்கள் யாக்கோவுக்கு. அதான் கடைசி புஸ்தகத்தில் சபுதிலோன், ரூபன், யாக்கோபு, யோசேப்பு நல்லா இருக்கும். அதான் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம்னு சொல்றதுக்கு ஜாதி ஒன்றும் கிடையாது, கோத்திரம். அதில் ஒருவனுடைய பேர் தான் யோசேப்பு. இவன் நல்லவன், பக்தி உள்ள பிள்ளை, தகப்பனுக்கு பிடிச்ச பிள்ளை, தெய்வத்துக்கு பிடிச்ச பிள்ளை. இவன் மேல தகப்பன் அன்பா இருக்காருன்னு சொல்லி இவரத்துக்கு குண்டில் போட்டுட்டான்வான். யாரு? கூட பிறந்த பிறப்பு. அக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், அங்காளி பங்காளி இல்லை, கூட பிறந்த பிறப்பு. அப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டான் சகோதரனை. எப்படி? சகோதர சிநேகத்தில் அன்பா இருங்கள், ஒரு பட்சமாயிருங்கள், சகோதர சிநேகம் செய்ய பாருங்க. நம்ம யாராவது கூட பிறந்த பிறப்ப பள்ளத்தில் தள்ளலான்னு இருக்கிறோமா, குழியில விழலான்னு நினைக்கிறோமா? யோசித்து பாருங்க. நீ முன்னேறனோட அவனை அப்படி முன்னேறணும், நான் நாசமா போட்டு குட்டிச்சாரா போட்டு நினைக்கிறியா? உன் உள்ளத்துல நினைவு இருக்கா? வருதா? அது ஆமை, வெளியே தள்ளு. உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார், வெளியே தள்ளு. அதை நீ வச்சிருக்க கூடாது. உன் கூட பிறந்த பிறப்பு. ஒருவன் பிறந்தால் தூக்கி விட ஆள் இல்லை, 2 பேர் தான் அவனை தூக்கி விடுவான். இதே போல தான் காயின் ஆபேல். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபேலே உன் சகோதரன் எங்கே? அவனுக்கு நான் காவல் அழியோ? எப்ப நீ அவனை காவல் காக்காண்டான், நான் தான் அவனை காவல் காக்கிறேன். ஆனா அவனை ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுது, இந்த பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுது. யாரெல்லாம் அடிச்ச, யாரெல்லாம் கொன்ன, அவனோட ரத்தம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. இங்கே கொன்னுடலாம், யாரையும் தெரிய வேண்டாம், நீ பொதிச்சிடலாம். 10 வருஷம் கழிச்சு போலீஸ் கண்டுபிடிக்கிறான், 20 வருஷம் கழிச்சு போலீஸ் கண்டுபிடிக்கிறான். சில கண்டுபிடிக்காத இருக்கு. ஆனால் கண்டுபிடிக்கிற ஒருவர் இருக்கிறார் மேலே. ஆனா பழிக்கு பழி வாங்குற ஒன்றுடையது அல்ல, அது தேவனுக்குரியது. அவர் பார்த்துக்கொள்ள, அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அந்த சகோதரரை தூக்கி போட்டான். அண்ணா அதெல்லாம் சப்ஜெக்ட் படிச்சா அழுக வரான். வாலிபனே இதெல்லாம் படிங்க. என்னை தூக்கி போடாதீங்க அண்ணா, என்னை வித்து போடாதீங்க அண்ணா, என்னை குழியில போடாதீங்க அண்ணா, என்னை தூக்கி விடுங்க அண்ணா. தகப்பனார் கேட்டா சொல்றான், மற்ற சகோதரர்கள் எல்லாம் அவனை கரடி அடிச்சுட்டு, என்ன அடிச்சுட்டு, சிங்கம் அடிச்சு போச்சு, அவனை ரத்தத்தை பாருன்னு வேற ரத்தத்தை எடுத்து துணியில தொடச்சு தகப்பன்கிட்ட கொண்டு காட்டுறான். அவனை சிங்கம் கடிச்சு கொன்னு தின்னி போட்டு, இங்க பாருங்க ரத்தம் ஒண்ணு. ஆனா உண்மை அது இல்லை. பாருங்க, அதே போலதான் கேட்கிறார், அடிச்சு கொன்னு. என்ன விஷயம்? காணிக்க. ஆவலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் பொறாமை கொண்டான் சகோதரன் மேலே.
அவன் பொறாம கொள்ள வேண்டியது தேவன் மேலே அவன் பொறாம கொள்ளணும். அவரில் அங்கீகரிக்கிறவர், அவரில் ஆசீர்வதிக்கிறவர். இவன் ஏன் சகோதரி பொறாம கொண்டான், அவரை ஏன் கொண்டான்? இவன் இருக்கனால எனக்கு அப்படி இல்லை. நீ நல்லது கொடுத்தா நல்லது ஆசீர்வதிப்பார், சொத்தையா கொடுத்தா சொத்தை. அதுதான். அதுக்கு அவனும் பொறாமையில இவனும் பொறாமை இல்லை. அதே போல அந்த சகோதரனை விற்று போட்டான். விற்ற உடனே அண்ணான்னு கூட கேட்கல. அவனை எங்க கொண்டு அவர் அதிபதி ஆக்கினார் தெரியுமா? எகிப்துக்கு ராஜாவில் வீட்டில் அவர் அதிபதி ஆக்கினார். யோசேப்பை உயர்த்துறவர் கர்த்தர். யோசேப்பு மறுபடி ஒன்னையும் தூக்கி புளியில போட்டு போடல, பழிக்கு பழி வாங்கல. தேவன் பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஈரே என்று சொல்லிவிட்டு அவர் எங்க ஆண்டவர் கொண்டு உயர்த்தினார். நான் சொன்ன பார்த்தீங்களா கொஞ்ச நேரமே, எந்த குடும்பத்தில் எங்களை அற்பமானவர்கள், ஆனால் தேவன் எங்களை உயர்த்தினார். எதற்கு? தேவனுக்காக எனக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இங்கே காணு அங்கே சொல்லக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். எந்த ஊழியக்காரன் பாருங்கள், 2 பிளாட் இப்போ வந்தாச்சு. இப்போ அண்ணா ஒரு புதிய அங்கே ஊரில் தொடங்கியாச்சு. பாஸ்ட் எங்கே தான் போயிருக்காங்க. அடுத்ததும் ஊழியம் விருத்தாச்சலத்தில் வருது. தேவனுடைய எங்களை கொண்டு செய்யணும். நான் சொல்கிறோம், ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்கிறோம் அது செய்யுங்க, அது எங்களால் உண்டானதில்லை, உம்மால் எதுக்கு கொண்டு வந்தீங்களோ அதை செய்யுங்க, இல்லைன்னா எங்களை ஊருக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு ஆண்டவர். எப்போயெல்லாம் நாங்கள் ஊருக்கு போனோன்னு என்ன வரும், அப்போயெல்லாம் ஏதாவது தந்தை எங்களை மயக்கி கடத்துகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட தங்க ஆண்டவர். யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் நம்பர் 1 மக்கள் ஒருத்தர் வெக்கப்பட்டு போனதில்லை. இப்போ இவன் என்ன பாருமா, வித்து போட்டான். இப்போ 10வது வசனம் படிக்கலாம். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா விபத்திலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீட்டு அனைத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். எப்படி அவனை உயர்த்தினார் பார்த்தீங்களா? பார்வோனுடைய ராஜாவுடைய வீட்டில் அவனை ராஜாவாக அமர்த்திரு. ஆனால் அவர் மனைவி என்ன பண்ணுனா, யோசேப்போடு அங்கேயும் போய் அவருக்கும் போராட்டம் தான். மாம்ச இச்சை கொண்டு வந்துட்டான் பிசாசு. இவரை எப்படி கமத்தணும்னு அவர் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி எழுப்பி யோசேப்பு ஓடி தப்பிக்கிட்டாரு. யோசேப்பு தானம்மா ஓடி தப்பினாரு. போத்திபார் வீட்டில் இருந்து ஓடி தப்பிக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் கெட்டுப்போம். நம்ம என்ன ஒருக்கா பார்த்து சிரிச்சிட்டா உடனே. அப்போ பண்ணு, ஹலோ நீங்கள் நேரமாக சிரிச்சிங்களா? அது எங்கே இருந்து? அது அங்கே. சரி, எங்கே சந்திக்கலாம்? நாம் அங்கே சந்திக்கலாம். யோசேப்பு துண்டை காணும் துணி காணணும் ஓடினார் எடுத்து வச்சு. பரிசுத்தத்தை பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தை நீ பின்பற்றணும், திரும்பி பார்க்காத ஓடணும். அல்லேலூயா. இப்போ எடுக்கலாம். ஆதியாகமம் 4 9 10 எடுத்து படிக்கலாம். அதுதான் அந்த எரிச்சல் முகநாடி அவருக்கு வேறுபட்டது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அது வேண்டாம், எடுக்கலாம். லேவியராகமம் 19 18 எடுத்து படிங்க. லேவியராகமம் 19 18. ஆண்டவர் சொல்ற தாச்சு, கவனமா இருங்க மக்களே. பழிக்கு பழி வாங்காமலும். எப்படி? ஜனபுத்திரம், மிருக புத்திரம் இல்ல, ஜனபுத்திரம். ஜனம் சொல்றது மனித குலம். மனித குலம் அது நம்ம சபையில இருக்கிற மனிதனா இருக்கலாம், வெளியில இருக்கிற மனிதனா இருக்கலாம், அதாவது கூட பிறந்த பிறப்பா இருக்கலாம், சகோதரனாக. ஜனபுத்திரன் மேல் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும். என்னது? உன்னில். அவனவன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, என்னில் அன்பு கூறுவது போல். கைவை, மார்பில கைவை. என்னில் சகோதரனே சகோதரியே உன் கைவை. என்னில் அன்பு. உனக்கு ஒரு வியாதி வந்தால் மாத்திரை வாங்கி போடுற, உனக்கு பசி எடுத்தால் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, உனக்கு ஊசி பொண்ண போடுற, எவ்வளோ அன்பு கூடுற உன் சரீரத்தை. அதே போல் பிறரே அன்பு பாராட்டணுமா. தங்கச்சி ஜுரமா, காலையில் ஒரு சகோதரி கேட்டு ஜுரமா மாத்திரை போடுதியா? ஜெயக்கொடி சிஸ்டர்கிட்ட, நம்ம லட்சுமி சிஸ்டர், மாத்திரை போடுதியா? நான் தரட்டா? என்கிட்ட இருக்கு, பையருக்கு கொண்டு நடக்கிறாங்களா என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பாசமாக கேட்குறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்து மாத்திரை போடுறீங்களா அப்படின்னு. அதான் உன் தண்ணில் அன்பு கூறுறவன் பிறர் இடத்துல அன்பு கூறணும். தன்னை சிறைக்கிறோம், பிறரை நேசிக்கணும். ஜன புத்திரர் மேல் அன்பா இருக்கணும். தம்பி தம்பி வசனம் இருக்குதா செல்லக்குட்டி? பாரு, பைபிளை எடுத்து வசனம் இருக்கா பாரு. படியம்மா அந்த வசனத்தை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறர்லாம் அன்பு கூறுவாங்க. நான் கர்த்தர். யார் கர்த்தர்? அவர் தான் தெய்வம். சொன்னது அவர் தான். நீ பழி வாங்காத, பழி எனக்குரியது. நீ பொறாமப்பட, வெளியே தள்ளு. நான் கர்த்தர், நான் சொன்னேன், நீ இப்படி இரு.
பிறர் நேசி, ஜனபுத்திரன் மேல் கஷ்டப்படாத, உன் சகோதரத்துக்கு குழியில போடாத. போட்டது போதும். இந்த வருஷத்தோட பேசுங்க, அன்பா இருங்க, ஒற்றுமையா இருங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு சகோதரனை பகைக்காதீங்க. ஒரு விஷயமே இருக்க, சாத்தானுடைய வேலை அது. உன் குடும்பத்தை பிரிச்சு வைக்கணும். ஊழியரை விட்டு விசுவாசிக்க பிரிச்சு வைப்பான். சகோதரன் பிரிஞ்சு இருக்கிறது, நாத்தனா விட்டு நாத்தனா பிரிஞ்சு இருக்கிறது, மாமனாரை விட்டு மருமா பிரிஞ்சு இருக்கிறது, மருமலை விட்டு மாமியார் பிரிஞ்சு இருக்காது, மாமியார் மேல கோவம் கொள்றது, மருமகளுக்குள்ள மாமியார் கோவம் கொள்றது. யாருடைய வேலை? பொற ஆமை சாத்தானுக்கு ஆமை. அந்த ஆமை வெளியே தள்ளணும். மாமியார் போட்டா பொன் குடம், மருமக போட்டா மண் குடம். அப்படி இல்லை, பொன் குடமும் மண் குடமும் போட்டது குடம் தான். அதனால அப்படியெல்லாம் பழி வாங்கன்னு நினைக்காதுங்க. அன்பு கூறுங்க, உங்க மருமக்கள்கிட்ட அன்பு கூறுங்க, மாமியார்கிட்ட அன்பு கூறுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஜனபுத்திரன் மேல் கோவம் கொள்ளாத, நாத்தனாருக்கு நாத்தன பாசம் ஒத்த வாரத்துக்குள்ள அன்பா இருங்க, குழந்தைனாரு மச்சானிட்டு அன்பா இருங்க. மாறி மாறி கோவப்பட வேண்டாம். சொத்து தகராறுல, சுகம் தகராறுல, புடவை தகராறுல, சாப்பாடு தகராறுல, வீடு வாச தகராறுல கோபம் கொள்ளாதீங்க. சகோதரனை பகைக்காதீங்க. சகோதரனை பகைக்கிறவன் எரி நரகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். யார் சொன்னது? ஆண்கள் பக்கம் யாரோ சொன்னாங்க. யாரோ கை தூக்குங்க. யாரோ ஆண்கள் பக்கம் சொன்னாங்க, எரி நரகத்து ஒப்பா இருக்கிறான். சொல்லுங்க, கை தூக்குங்க. யாரோ சொன்னாங்க, எரி நரகத்துக்கு சமமா இருக்கிறான். எரி நரகம் எரிந்து கொண்டே இருக்கிறதா? எரி நரகம் திறந்த சூளை போல் இருக்கிறது. எரி நரகம் மூட முடியாது யாராலும். நாத்தானை பூமி மூடி போட்டது, நரகத்தை யாராலும் மூட முடியாது. அது திறந்தே இருக்கிறது, வாயை பிளந்து கொண்டு. ஆனால் உன் சகோதரி பகைக்கிறவன் எரி நரகத்துக்கு சமமாய் இருக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நீ சண்டை போடுறதே சாமானமா இருக்கு, எனக்கு தெரியும். நான் வசனத்தை சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. 10வது வசனத்தை படிக்க. அடுத்தது ஆதிபால் 9 படிச்சா இல்ல 10வது படி. அது விடு. ஆதியாகமம் 4:9 10 19 அது வேண்டாம். 4:60 படி பார்ப்போம். 4:60 இருக்கான்னு பாரு. இல்ல சரி, எஸ்தர் எடுங்க. சகோதரனாகிய நீங்கள் ஒருவர் சிநேகமா இருக்கணும், சிநேகபட்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய தேவன் அன்புள்ளவர். கிறிஸ்தவர்கள் அன்புள்ளவர். பொறாமை கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, உன் ஜனபுத்திரன் மேல் அன்பாயிரு. உன் சகோதரனுக்கு நீ பழி செய்யாத, துரோகம் பண்ணாத. அந்த சபையில் இருந்த சகோதரன் குடும்பத்தில் இருந்த பிறப்பா இருக்கலாம், கட்டி கொடுத்ததா இருக்கலாம், கட்டிட்டு வந்ததா இருக்கலாம். சமாதானமாயிரு. அல்லேலூயா. லேவியராகமம் எடுத்து படிச்சாச்சா? 18 19 18 படிச்சாச்சா? 16 எடுத்து படிங்க. 16 வசனம், அதே அதிகாரம் 16 வசனம். 19 16. உன் ஜனங்களுக்குள்ளே, உன் ஜனங்களுக்குள்ளே, உன் ஜனபுத்திரன் மேல், உன் ஜனங்களுக்குள்ளே. கேட்டியா அக்கா? உன்னோட குழந்தைனார் அன்பா இருக்காரா? அவங்க வாரத்தி எல்லாம் என்கிட்ட இப்படியும் தெரியுமா, ஒன்னு கூட இப்படியும் சொல்லி தந்தாங்க. சகோதரி, சகோதரி, வாலிப பிள்ளைய போல் சொல்றியா? வேத வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 16 வசனத்தில் இருக்குது. லேவியராகமம் 19 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, உன் ஜனத்தை விளங்கும் இங்கும் கோள் சொல்லி தெரியாயாக. பிறருடைய சகோதரனே, சகோதரியே, தேவன் பேசுகிறார், கவனமாக இருக்கு. பிறருடைய இரத்த பலியை உட்படாது. அவருடைய இரத்த பலிக்கான 2 பேர் சேர்றீங்களா? சபையில இருக்க 2 பேர் சேர்றீங்களா? 3வது நபரை குறித்து பேசாத, ஊழியக்காரனை குறித்து பேசாத, மாமியாரை குறித்து பேசாத. இரத்த பலியை கணக்கை கேட்பார். உன் ஜனபுத்திரன் மேல் அன்பாயிரு. வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இல்லை, கிட்ட சேர்ந்து போனா சண்டை வருதாடா, கோபடாண்டா. பார்த்தா ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா? சரி, நல்லா. அது போயிட்டே இரு. நமக்கு சண்டை வேண்டாம். நம்ம யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன். நம்ம எது கோவம் கொள்ளணும்? வருத்தப்படுறது, வியாதனுடைய சேர்ல இருக்கும். தூங்காதீங்க. தூங்கும் போது உங்க வசனம் உங்களை கிரியை செய்யல. மாறி மாறி கோழி சொல்றது, மாறி மாறி சண்டை போடுறது. காரணம், வசனம் உங்க உள்ளத்துக்குள்ள போகல. இங்கிட்டு ஒன்றை கேட்குறாங்க, போய் 2 சொல்றீங்க. பாஸ் இப்படி பேசினார், பாஸ் அப்படி பேசினாருன்னு. அது தேவனுடைய பார்வையில் குற்றவாளி ஆகாதீங்க. அந்த இரத்த பலியை கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நீங்கள் குறை சொல்ல காணாதீங்க.
உன் ஜனத்தின் மேல் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் அங்கும் கோல் சொல்லி திரியாக பிறருடைய இரத்த பழிக்கு உடன்படாதே, நான் கர்த்தர். அங்கே சொன்னார் நான் கர்த்தர், இங்கே சொல்றார் நான் கர்த்தர். அவர் தான் கர்த்தர், அவர் தான் சொல்றாரு இந்த வார்த்தை, நான் சொல்லல. அல்லேலூயா. இந்த வேதவசனம் உங்க பைபிள்ல இருக்கான்னு பாரு, திறந்து பாரு, விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்காத. கர்த்தர் சொல்லுறாரு. சிலர் இல்லாததையும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க, உள்ளதையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். அதுக்கு மேல் நீ சொன்னேன்னா பாவம் உன் தலையில சுமர. கையில இருந்து போட்டு பேசுறது, கோல் சொல்றது, முன்ன விட்டு பின்னால சொல்றது, ரெண்டு கூட போட்டு சொல்றது, நாலு இல்லாத சொல்லி ஒரு புருஷன் வந்தாலும் மாமியாரை பற்றி மருமாவ புருஷன் எடுத்த இல்லாத 4 வார்த்தை கூட போட்டு சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் உன் பிள்ளைக்கு நீ சாபத்தை வருத்துற சகோதரி. உன் சாபம் வீட்டில் நிற்கும், உன் பாவம் வாசப்படி தங்கி இருக்கும். மாமியார் சொன்னதை சொல்லு, சொல்லாத சொல்ல. உன் புருஷன் உன் தலைவணி மந்திரம் ஊதாத, சொல்லாத. அப்படி கர்த்தருடைய பார்வை நீ தப்பு. அல்லேலூயா. நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. கோல் சொல்ல தெரியாதாக காலு இருக்கல உன்னிட ஒரு இடத்துல, காலு தரிச்சு இருக்கல, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, கோல் சொல்ல நேரம் இருக்கு, வீடு வீடா போய் கோல் சொல்ல நேரம் இருக்கு. உன கணவனுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, உன் பிள்ளைக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவருடைய சாபம் இருக்கு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம் இருக்கு. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா எடுத்துக்க. அல்லேலூயா. அதே வசனத்துல 17வது வசனம் படிக்கலாம். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக, பகை வச்சாத, சண்டை போட்டுட்டு இருக்காத, பேசு, கை கொடு, ஏதா கொடு, வாங்கு, சந்தோஷம். வசனம் நீ இதத்தில் இருமாப்பா இருந்த, இந்த வசனத்தை கேட்டுட்டு நீ பேசாம இருமாப்பா இருந்த என்ன செய்வனு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வசனம் நான் தான் சொல்றேன். உன் சகோதரனை உள்ளத்துல சொல்லுவாங்க, வெளியில போய் அண்ணா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும். உள்ளத்துல நாசமா போக மாட்டானா, செத்தொழிஞ்சு போக மாட்டானா, இவன் இருந்தாலும் குடும்பத்துக்கு ஆவே இல்லை, ஒளிஞ்சு போக மாட்டானா, சீக்கிரம் ஒளிஞ்சு கட்டி போக மாட்டானா. சிலங்க ஆண்டாரு இதை சொல்ல, சிலங்க சொல்லியாதான் ரோட்டில் குழா போவான், வண்டியில் அடிபட்டு கிடப்பாய். என்னுடைய பிள்ளையே, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையா இது? அந்த கூழுக்குள்ள அடுத்த நீ சொல்லும்போது உன் பிள்ளை கூழாயிட்டா என்ன பண்றது? போடாத சாமம். உன் சகோதரனை பகைக்காது. பொண்டாட்டிய புருஷனு பேச்சு இல்லை, அவ ஒரு நேரம் இல்லை எடுக்கு. ஒரு வீட்டில் 18 வருஷம் பேசாம இருந்தாலாம். சுடுதண்ணி வேணும், யார்கிட்ட பொண்டாட்டிய கேக்கு மடிச்சுக்கிட்டு, புருஷன் பொண்டாட்டி நீங்க இருக்கிறீங்களா, சுடுதண்ணி வேணும். நாலு மணிக்கு டீ வேணும். பொண்டாட்டி வந்து பார்க்கறது, செத்து ஒளிஞ்சு போன பையன், என்கிட்ட பேசவும் மாட்டான். இவன் என்னத்துக்கு என்ன கட்டுனான், இவன் டீயும் தண்ணி கொடுக்க நான் கல்யாணம் பண்ணிச்சுட்டு இருந்துருக்கேன். இப்படி அநேக வீட்டில் புருஷ மனைவிகளை எழுதி வச்சிருக்கீங்களா? பிள்ளை விட்டு டேய் உன் அப்பன்கிட்ட போய் சொல்லு, என்ன வேணும் கேளு. குட்டே பிள்ளை மோளை, உன் அப்பா அங்கே வந்துருக்கேன், அவனு சோப்பு வேணுமான்னு கேளு, அவனு சீப்பு வேணுமான்னு கேளு. நீ மனைவி அவனுக்கு இதெல்லாம் தேவைன்னா அவன் வெளியில் எத்தனையோ மனைவி மாதிரி இருக்கான், அதில் ஒருத்தவன் பார்த்துக்கிடுவான். நீ ரட்சிக்கப்பட்டவ, ஞானஸ்தானத்தை உன் கோபத்தை கொண்டு வீட்டுக்காரன் வெளியேந்து வரும்போது மூஞ்சி பிசு வலிசல மூஞ்சி எரிஞ்சு போய். என்கிட்ட 2-3 விசுவாசம் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வீட்டில் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரேன் சந்தோஷமா. ஒரு 1000 கஷ்டம் இருக்கலாம், அவன் நொந்து போய் மனைவிட்டு தான் வருவான், வேற யார்ட்டுருவான். நீ உன் பிள்ளைக்கு கோவம், மாமியார் கோவம், மாமனார் கோவம், நாத்தனார் கோவத்தை கொண்டு உன் வீட்டுக்கிட்ட ஆண்ட காட்டாத. அப்படியான உன்னை எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? உன் சகோதரனை பகைக்காத, பிறர் மேல் பாவம் சுமத்தாத. நீ சொல்லிக்கிட்டு மற்ற அந்த வசனம் படி, நான் படிச்சு இல்லைன்னா கேளு. பிறர் மேல் பாவம் சுமராத படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அதில் பாவம் சுமரக்கூடாது, அவனுக்கு கடிந்தான் கொள்ளணுமா. இப்படி செய்யாத தம்பி, புத்தி சொல்லலாம். இப்போ புத்தி சொல்ல யாருக்கும் பிடிக்கல. புத்தி சொன்னாலும் அவளை நம்மளை ஏதோ கெடுத்து சொன்ன போல தான் இருக்கு, புத்திக்கும் வேலை இல்லை. அல்லேலூயா. படிக்கலாம் வசனம்.
சங்கீதம் 9:15 எடுத்தவங்க படிக்கலாம். பட்டு 4 வசனம், நிறைய வசனம். நமக்கு வசனம் தான் எவிடன்ஸ். நல்லா பாஸ்டர் விளக்குவாங்க, நல்லா இருக்கும். எப்படி ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில், அவங்க வெட்டின குழி அவன் தான் விடுவான். நீ யாருக்கு துரோகம் பண்ணுறியோ, யாருக்கு பழி சுமத்துறியோ, தான் வெட்டின குழியில தானே விழுவான். அவங்க மரவாய் வைத்த வலையில் நம்ம மரவா வச்சா நம்ம காலு நம்ம அந்த வலையை மாட்டிக்கணும். இந்த வேத வசனம் சொல்லி நான் சொல்லல, இந்த வசனம் எல்லாம் ஆண்டவர் தான் தந்தார். நானாலே எழுதி வச்சேன். இல்லையா? தான் வெட்டுற குழியில தானே தான் விழுவ. வாலிப பிள்ளையே, நீ வெட்டின குழியை நீ தான் விழுவ. ஆறுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கா பொறாம விட்டு பிரயோஜனம் இல்லை. நீ குழி வெட்டினால குழியில விழுந்த. அவனை பார்த்து பொறாம விட்டுத. பொறாமையில பார்த்து இப்படி நடந்திருப்பான். அவன் வீடை பார்த்து யாரை கொண்டு ஐயோ விழுந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீடை பார்த்து பொறாம போய் தான் நீ கீழே விழுந்த. அதை ஒன்றுல என்னதான் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிற. உன்னாலதான் நீயே கட்டுட்டு இருக்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:17 விட்டு படிக்கலாம். பட்டன் படி. நீதிமொழிகள் 23:17. உன் மனசு மனசு எங்க இருக்கு? கைவை. மனசு எங்க இருக்கு? மனசு பாவிகள் மேல் பொறாமை கொள்ள. பாவி. இப்போ ஆதியாகமத்தில் படிக்கும் போதே ஆபிரகாம் ஆடு மாடல, அவன் வந்து ஈசாக்குக்கு ஆடு மாடல நிறைய இருந்தது. பாவிகள் பெலிஸ்தர்கள் அவனுடைய துறவெல்லாம் மூடி போட்டாங்க. என்னடா இவனுக்கு ஆடு மாடு ஒரே பெருகுது, கையப்பாக்கத்து ஆடு நிறைய இருக்கு. பக்கத்தில் பொறாமன்னு அப்பப்போ அடிச்சு 2-3 கொண்டுறாங்க. அப்பமா அடிச்சு கொண்டுறா பொறாம. அது காணிக்கு ஆடாக 5-6 ஆடு. யாரோ ஒரு பேர் ஒரு ஆடு கொடுத்தாங்க. அதை விட்டாங்க. ஒரு 10 ஆடுகிட்ட ஆயிடுச்சு. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ராஜாத்திய முகூர்த்தம் எக்கச்சக்க ஆடாகி போச்சு. கர்த்தருடைய இந்த ஒரு கப்பு தண்ணி குடித்தாலும், இந்த சபையில தண்ணி குடிச்சா அவ்வளோ ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. பொறாம மனுஷன் நிறைய ஆடு வச்சுட்டோம்ட. உடனே அந்த ஈசாக்குடைய ஆடு மாடெல்லாம் பார்த்து பொறாம கொண்டு பெலிஸ்தர்கள் அவனுடைய கிணறுல தூத்து தழிச்சிட்டேன், துருவி வச்சுட்டேன், தண்ணி உராத போட்டுன்னு. அதனால பாவிகள் மேல் சின்னங்கொள்ளாதே. பாவி இருக்கட்டும், அவன் நரகத்துக்கு போறவன், நீ மோட்சத்துக்கு போறவா. பாவி எப்படி அவன் இங்கே தான் நேரத்தை வந்தது. ஒரு வீட்டுக்கு போனேன், ஜோம் பண்ணுங்க. பக்கத்துல எல்லாம் செய்வனே. அதனால அவங்க எங்களை கூப்பிட்டு ஜோம் பண்ணினாங்க. பொறாம. ஒரு கார் வேண்டனா பொறாம, லாரி வாங்கினா பொறாம, வீடு கட்டினா பொறாம. அவன் தான் பொறானபடி நீ பொறாமப்படலாமா? படி அந்த வசனத்தை. உன் மனதை பாவி மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஆமை வந்துட்டுனா இது எனக்கு ஆமை வந்துட்டு இதை வெளியே போன்னு சொல்லிட்டு அதை துரத்தி அடிச்சுட்டு கர்த்தர்னை பார்த்துட்டே இருக்காரு. அவர் சிசிடி கேமராவில் வேற என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு என்று சொல்லி உன் மனசு நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்துல இருக்கணும். உனக்குள்ள பெருமை ஆடக்கூடாது. பெருமை வந்துட்டுன்னா அவ்வளவுதான். பொறாமை வந்துட்டு அவ்வளவுதான். பெருமையும் பொறாமையும் அது இன்னொரு வித பொறாமை, இது ஒரு பெருமை. இல்லையா? சங்கீதம் 17:15 படிச்சியா? படிக்கலாமே. உன் மனதை பாவிகள் மேல் விடாதே. சங்கீதம் 7:15 எடுத்தவங்க படிக்கலாம். 2 வசனத்தை பத்தி முடிக்க போறோம். படிச்சாச்சா? 7:15 படிச்சாச்சா? 9:15 படிச்சாச்சா? குழியை வெட்டி தாங்க வெட்டின குழியிலே படிச்சாச்சா? 1 கொரிந்தியர் 3:3 படி. 1 கொரிந்தியர் 3:3. 2 வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துல இருக்கிற, ஆவிக்குறள் அல்ல. அதான் நினைச்சீங்க சபைக்கு வரலாம், ஞானசாரம் எடுக்கலாம், கை தட்டலாம், வெள்ளச்சிகளை கட்டலாம், எல்லாம் செய்யலாம். பழைய சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் சுபாவம் உங்களுக்கு போதிக்குமே. அதனால எப்படி மாம்ச கிரியை, மாம்ச சிந்தை என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 3:3 சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொறாமை, வாக்குவாதம், அடுத்தது என்னது? பேதகங்கள். அது அந்த பைபிள் வசனத்தை மாறி திருப்பி பேசுற. பேதகங்களும் உங்களுக்குள் போஜனம் கொடாமல் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குள்ளாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
பிரிவினை. நான் பேசுறதுல அவன்கிட்ட நீ பேசக்கூடாது. பிஞ்சு குழந்தைகளை நீ அடக்கி வச்சிக்க. தாய்மாரே, அந்த வீட்டுக்கு போகாத, இந்த வீட்டுக்கு போகாத, உன்னிட்ட நிறைய ஆமை இருக்கு, வெளியே தள்ளு, அந்த வீட்டுக்கு போகாத, அத்தைகிட்ட போகாத, மாமனிட்ட போ, சித்தப்பனிட்ட போ, பெரியப்பனிட்ட போகாத. அடக்கு முறை நீ பண்ணி வச்சிக்க. நீ ரசிக்கப்பட்டவளா, ரசிக்கப்பட்டவனா, ஞானசனம் எடுத்தவனா, இயேசு ஏற்றுக்கொண்டவனா? பிரிவினை உண்டாக்குற அந்த பிஞ்சு உள்ளத்துல அதில் என்ன தெரியும்? இதுதான் உன்னுள்ள சாபம், தரித்திரம். நிறைய வசனம் ஆவியானவர்னு பேசி இருக்கிறாரு. அத்தனை வசனம் உட்கொள்ளு, அதன்படி நட. உனக்கு கோவம் வந்தா குழந்தை பாட்டிகிட்ட கொடுக்கறது இல்லை. கோவம் தான். நேற்று ஒரு பொண்ணு வந்த நைட்டில் குழந்தைய என்னிட தரமாட்டான். அவள் பின்மாற்றம், பிசாசு, ரசிக்கப்பட்டவா. அவ கூட தான் கோயில் குளம் எல்லாம் கொண்டு நடப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவள் கொடுக்க. அதே குழந்தையோ 2 கர்ப்ப பைச்சிருக்குன்னு சொல்ல, ஒரு பைக்குள்ளே இருந்த குழந்தை. அதை வளர்த்தெடுக்கப்பட்ட பாடு பெரிய பாடு. அது நல்லா பேசுது இப்போ ஃபோனில் எல்லாம். அந்த குழந்தை பாட்டிகிட்ட கொடுக்கல, அப்பனை பத்தாமான்னு. அவளோ வீட்டில் எலுமிச்சம்பழம், கல், முட்டை, இந்த கருத்த நூலி என்னென்ன முடிவில் அவர் ரசிக்கப்பட்ட நகை கலத்துற பொம்பளை பின்மாறி போய் நடந்த கதை. இப்போ அது பாசு வீட்டில் இருந்த பொண்ணு எப்போ தாய் வீட்டுக்கு வரணும்னு தெரியாது. ஒரு நாள் போய் பஞ்சாயத்து பாசு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 வீட்டுக்கு போனோம். ஏன்னா அந்த வீட்டில் போடல, அதோட மாமியார் 2 கொடுக்கணும். அப்போதான் அவள் அடங்குவான். அப்படியே நிலைக்கு இப்படிப்பட்ட பொறாம பிரிவினை வேண்டாம். ரசிக்கப்பட்டிருக்க இல்லை, நம்ம பிள்ளைகளை ரசிக்கப்பட்டவங்கள்ட்ட விடுற இல்லை. தாத்தா பாட்டிட்டா, தாத்தா பாட்டியும் பிள்ளை எங்கே எழுத்து எங்கே பாரு அங்கே பேசி. அதனால தாத்தா பாட்டி ரொம்ப கொஞ்சம் என் பெரிய மகன் கெட்டு போனாங்க. தாத்தா பாட்டியும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். உடனே நீ 10 ரூபா கொடுப்ப, அந்த பிள்ளை தவப்பண்ட 10 ரூபா கேட்கும். நீ நாளை 20 ரூபா கொடுப்ப, தாயிட்ட 20 ரூபா கொடுக்க கேட்கும். நீ தான் காரணமாக இருக்கக்கூடாது. கிளவி மாறுவலை, பாட்டி மாறுவலை, பிள்ளைகளை கெடுக்காதீங்க. நீ கடுத்த பிள்ளை பறையனே திருந்தாது. அந்த பிள்ளைகளோட நஞ்சு விதைக்காதீங்க. தாத்தா விட்டு பார்த்தா, அத்தை உனக்கு என்ன தந்தது, அந்த வீட்டுக்கு போடுற நீ போவாதேன்னு. அப்பா நீ வா, என்ன அஞ்சலி கொடுத்த. அம்மா வேண்டாண்டான்னு சொல்லிச்சு, அப்பா அங்கே பாவாண்டான்னு சொல்லிச்சு. அந்த பிள்ளைகளுக்கு இப்பமே நீ பகையும் விரோதத்தையும் குரோதத்தையும் அனுப்ப வைக்கிற நீ, அதை நாளைக்கு சாபமாக பாவமாக மாறும். அல்லேலூயா. உனக்கு வேண்டாம் விட்டுரு. எடுக்கலாம் வசனம். கலாத்தியர் 5:21. இதெல்லாம் மாம்சக்கிரிய, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா படிங்க, உங்க பைபிள்ல தான் இருக்கு. இதான் உங்களை நியாயம் தீர்க்கும். இதான் ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்ப்பு. படிங்க. இதெல்லாம் வச்சு நீ கைத்தட்டி ஜோம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமையை வெளியே விடு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்தரிப்பதில்லையா. பொறாமையினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். பொறாமையினாலே சீசர்களை காட்டி கொடுத்தான். பொறாமையினாலே சகோதரத்துக்கு குழியில போட்டான். பொறாமையினாலே எஸ்தர் மர்தேகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆமான் உண்டாக்கினான். ஆமானை ராஜா சொன்னான், அவன் தொண்டின தூக்கு மரத்திலே அவனே தூக்கென்று. நீ யாருக்கு பள்ளம் வெட்டுறாயோ அந்த பள்ளத்தில் நீயே விழுவாய். நீ யாருக்கு தூக்கு மரம் உண்டாக்குனையோ அந்த தூக்கு மரம் அது உனக்கு, அடுத்தவனுக்கு அல்ல. மெர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டாக்கின தூக்கு மரம் ஆமானுக்கே வந்தது. நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இங்க வரலாம், வெள்ளச்சேலை கட்டலாம், கை குலுக்கலாம், பாசு பிடிச்சவனாயிருக்கலாம், பிடிச்சவளாயிருக்கலாம், நண்பர்கள் பிடிச்சவராயிருக்கலாம். வேத வசனத்துக்கு நீ பயப்படுகிறாயா? இந்த வசனம் உன் கையில் இருக்கிறது. இந்த வசனம் தான் உன்னை கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. சங்கீதம் 42 படிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் தாவீது சொல்லுகிறார். பயங்கரமான குழி. ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. பயங்கரமான குழியில் இருந்து உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் இருந்தும் உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்த இயேசு. இனி அந்த குழியில நீ விழக்கூடாது. அந்த சேற்றில் நீ பன்றி பொருளை போல பெறக்கூடாது. உன்னை தூக்கி எடுத்தார் அல்லவா? தூக்கி எடுத்த தேவனுக்கு நீ உண்மை உள்ளவனா அந்த ராஜ்யம் போய் சேர பாரு. அல்லேலூயா. விட்டதை விட்டதுதான், எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஆளை கண்டு இங்க ஒரு வேஷம் போடுறது.
நாய் பிஸ்கட் கொடுத்தோன்னு வாலாட்டுறது போல இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உனக்கு ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்கணும். விட்டதை நான் எடுக்க மாட்டேன். நாய் கக்கன திருப்பி தின்னும். உலகத்தில் வச்சு சூழ ஒரு நாள் தேவன் தூக்கி நம்மளை எடுத்தார்ல. பண்டி சேட்டில் கொண்டு உருண்ட போல உருண்டம் இல்ல. இனி நம்முடைய பண்டி வாழ்க்கை செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த நம்ம விளையாட சேட்டில் நம்மளை தூக்கி எடுத்தார்லவா. இனி அந்த பள்ளத்தில் போய் விழக்கூடாது இல்லவா. எடுக்கலாம். நீதிமொழிகள் 28:10 முடிக்க போகிறேன். உத்தமர்களை மோசப்பட்டு நல்லவனாக இருப்பான். அவனை கூட சேர்ந்துக்கிட்டு மோசப்படுத்தியது நல்ல பிள்ளைகள். நான் கூடுவார் கூடாதீங்க. அது பக்கத்து வீடாக இருக்கட்டு, பங்காளியாக இருக்கட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டு, தெரிஞ்சவனாக இருக்கட்டு. அவனை நரகத்துக்கு போவான், நீ நரகத்துக்கு போவேன். செல்லாத வார்த்தையும் பொல்லாத வார்த்தையும் உன்னை சொல்லி தருவான். நீ உன்னோட இருதயத்தை கடினப்படுத்துவான். உன் இருதயத்தை கசப்புண்டாக்குவான். உன் இருதயத்தில் பொறாமை உண்டாக்குவான். உன் இருதயத்தில் பிரிவினை உண்டாக்குவான். உன் இருதயத்தில் வஞ்சனை உண்டாக்குவான். நீ உத்தமனாய் இருப்பாய். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. படி அந்த வசனத்தை. உத்தமர்களை மோசப்படுத்தின சகோதரனே சகோதரியே, பொல்லாத பரவாயில்லை, ஏன் சர்ச்சைக்கும் போனா இதையும் செய்யலாம். உத்தமாவும் நல்லவனாயிருப்பான், நல்லவளாயிருப்பான். நீ கெட்டு போன அவனையும் கெடுக்கிற. கெடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரம் இல்லை, பார்த்துக்கிடலாம். இன்னும் உத்தமர்களை கெடுக்கிற. படி, சத்தமா படி இந்த வசனத்தை. எல்லாரும் காது கேட்கபடி சத்தமா படி. உத்தமர்களை, தேவனுடைய பிள்ளை உத்தமன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்களா என்று சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் கைதட்டு வருது. உன் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அழுகை வருகிறது. ஒரு நாள் உன்னை உத்தமன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த இயேசுவை மறந்து விட்டாய். குடிச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இல்லைன்னு சொல்ற, சிகரெட்டை ஊதிட்டு குத்திக்கிட்டு இல்லைன்னு சொல்ற, பாட்டில் வாங்கிட்டு வந்து அடுத்த பையன் கெடுக்கணும்னு கெடுக்கிற. தக்காரா பாஷாலா லஷமலா ராதுனிய கபாலா ஷியக்கராதி ஷம்பலா ரிகமலா சிகலா துலா கபாரா ஷக்கரா ரிபலா ஷக்கரா திலா ஷந்தலா ரபாதியா. மற்றவனை கெடுக்காதே, நீ கெட்டுப்பே நாசமா போகிறதுக்கு. இடுப்பில் சொறி வைத்து விட்டு படுத்து கிடக்கிற சகோதரனை வா குடி என்று கூப்பிடுறாயே. அல்லேலூயா. உத்தமர்களை மோசப்படுத்துகிற சகோதரனை சகோதரியை என்ன நடக்கும்படி பொல்லாத வழியில் நடத்துறாயா? ஒண்ணு இல்ல. பாசு தேவதாசன் ஒன்றுமில்லைன்னு சொல்லாத. தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ உண்மையை சுதந்திரிப்பார்கள். தேவனுடைய பிள்ளை, உன்னை கெடுக்கணும் நினைத்தால் அவன் கெடுவான். நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமால் அந்த கெட்டவன் கூட போகாதே, கெட்டவள் கூட போகாதே. நல்ல பழக்கங்களை பழகு. உன் ஆத்மாவை கெடுத்து போடுவான். வேத வசனம் சத்தியம், சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. இன்றைக்கு முடிவு பண்ணு. எல்லாரும் எழும்பலாமே. நீங்கள் எத்தனை பேர் கண்ணி வைத்தீர்கள்? எத்தனை பேர் பிரிவு? அங்களும் பாத்ரூம் போகக்கூடாது. ஒரு நபர் போகக்கூடாது. இங்கே ஜெபிச்சாலும் யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு இந்த வசனம் உங்க உள்ள